சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்காக முத்துவும் அண்ணாமலையும் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் பையன் மனோஜோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்கிறத விட பார்வதி வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல போல். பார்வதி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம். இந்த வீட்டில் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? அதான் இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக விருந்துக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்கல்ல. இப்படி செய்ய வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வந்து விஜயா வந்த உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக, விஜயா இப்போ தான் நீ ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி, வந்த உடனே என்னை ரொம்ப பாராட்டி பேசுகிற, என்னாச்சு, எதுக்கு இப்படிலாம் சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மீனா மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டால, நீ தான் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டல, அதான் ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட இப்படி பேசுகிறேன். இன்னும் உனக்கு புரியவே இல்லையான்னு கேட்கும்போது, அப்படியா, அப்போ மீனா எங்கள் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் தான் என்னை பாராட்டி பேசுகிறியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ மனசு மாறிட்ட, மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் முத்து எனக்கு ஃபோன் பண்ணான், இங்கே மீனாவுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்களாமே, நானும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருந்தப்ப, முத்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் விஜயா, நீ பொறுப்பான மாமியாரா இங்கே மீனாவுக்காக இப்படி நீ செஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீனாவை நீ மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் மீனாவை புரிஞ்சிக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் இப்போ நீ செஞ்சது எல்லாமே ரொம்ப சரியான வேலை தான் அப்படின்னு நீ வந்த உடனே உன்னை பாராட்டணும்னு நினச்சேன். அதனால தான் விஜயா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அந்த மீனாவை மருமகளாக ஏற்றுக்கல. வேறு வழி இல்லாமல் தான் எல்லாரும் முன்னாடியும் மீனா என்னுடைய மருமக தான், இந்த வீட்டு மருமக தான்னு நானும் பேச வேண்டியதாயிருச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ இப்படி என்னை ரொம்ப பாராட்டி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விஜயா, சீக்கிரமாக மீனா முத்துவோட அருமை பெருமையை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காகவே நான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க பார்வதி. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, பார்வதி மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால மீனாவுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் மீனாவுக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறதே எனக்கு பிடிக்கல. பார்வதி கிட்ட பேசிட்டு போகலான்னு நினச்சா பார்வதி வேற இப்படி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் முத்துவும் மீனாவும் உங்கள் வீட்டுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க, அதனால் நானும் கண்டிப்பாக வருவேன். மீனா சமைக்கிறத பற்றி தான் எனக்கு தெரியுமே, மீனா ரொம்ப ருசியாக சமைப்பா. அதனால் நீயும் இருந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டா நீயும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம்ல. மீனா பொறுப்பான மருமக, உங்கள் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, போதும் பார்வதி, இதுக்காக தான் இப்படிலாம் நீ பேசுகிறதுக்காக தான் காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறியா என்ன? முத்துவும் மீனாவும் இப்படி விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு என்ன செய்யன்னு தெரியாமல் தான் உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். நீ என்னடானா முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விஜயா, சீக்கிரமாகவே நீயும் என்ன மாதிரி முத்து மீனாவை நல்லபடியாக புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன, மீனா மறுபடியும் திரும்பி வந்ததால் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் பொறுமையாக இருக்கேன். விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. முதல்ல இப்படி இந்த விருந்தெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறமா நான் வந்து மீனா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், மீனா இனி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக பார்க்க வேண்டாமா? வீட்டில் இருக்க வேலையை பார்க்கட்டும், பூக்கடைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வந்து பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்க வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன விஜயா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. வேற என்ன பேச சொல்கிற? மீனா வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். மீனா பொறுப்பாக கடையில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டா வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அப்புறம் மீனா முத்துன்னு எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்கணும். கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் இங்கே மீனா முத்துக்கிட்ட நானே பேசணும்னு நினச்சிருக்கேன்னு சொல்லும்போது, மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணுன்றதுக்காக மீனாவுக்கு கிடைச்ச இந்த பூ ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு இப்போ தான் மீனா பூ கடைக்கு ஓனர் ஆயிருக்கா. நீ என்னடானா மறுபடியும் மீனாவோட பிஸ்னஸில் வேலையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா?
ஆனால் மீனா நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கவும் மாட்டா, சரின்னு சொல்லவும் மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, மீனா எங்கள் வீட்டு மருமக தானே, அப்போ என் பேச்சை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதெல்லாம் சரிதான், ஆனால் நீயும் பொறுப்பான மாமியாராக இருந்தால் பரவாயில்ல, மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் சரியில்லை. மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு மீனா செய்கிற வேலைக்கு நீயும் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும். அப்படி நீ செஞ்சா மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. மீனா நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏற்றுக்கணும். தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. வர வர பார்வதி, நீ மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணும்னா அவங்கள புரிஞ்சிக்காம இருக்கலாம், ஆனால் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? நீ சீக்கிரமாகவே மீனாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுப்ப விஜயா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணி வராங்க. என்ன விஜயா மேடம், என்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க, அதான் உங்களை பார்க்கறதுக்காக உடனே கிளம்பி வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கிறாரு? இனியாவது கவனமாக இருக்கணும்னு மனோஜ் கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல? மனோஜ் நல்லபடியாக முன்னேறினாதான் இங்கே மனோஜுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கும், சீக்கிரமாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல சிந்தாமணி, வந்த உடனே விஜயா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. விஜயா மேலே உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குன்னு பேசுகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் விஜயாவோட ஃப்ரெண்டு தான், ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தானே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் நான் அப்படி இல்லை. விஜயாவுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். விஜயா மேடம், உங்ககிட்ட நானும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் என் வேலையை பார்க்குறேன். எப்படியும் நீங்கள் மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணுன்னு தான் பேசுவீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா ஆ, ஆ, என்ன பேச போகிறாங்கன்னு நாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு பார்வதி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்த சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் கிட்ட நீங்கள் தான் மேடம் சொல்லணும். ஃபினான்சியர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்கேன், உங்களை நம்பி தானே மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்கேன். சரியாக மாதம் மாதம் வட்டி பணத்தை கூட கொடுக்காம இருந்தால் எப்படி? ஃபினான்சியர் வந்து என்கிட்ட சொன்னார், சீக்கிரமாக மனோஜ் வட்டி பணத்தை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா மனோஜ் வந்து பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் மனோஜ் கிட்ட இதெல்லாம் சொல்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணுன்றதை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் மனோஜ் தன்னுடைய வேலையை சரியாக செய்வான், தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவான்னு நம்பி நானும் மனோஜ்கிட்ட இதை பற்றி கேட்கவே இல்லை. நல்ல வேலை சிந்தாமணி, நீங்களாவது என்கிட்ட வந்து சொன்னீங்க. ஃபினான்சியர் கோவப்படுவார்ல, இனி சரியாக வட்டி பணத்தை நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் தான் ஃபினான்சியர்கிட்ட பேசி புரிய வைக்கணும். நல்ல வேலை இந்த உண்மையை என்கிட்ட வந்து சொன்னீங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, உங்ககிட்ட கொடுக்குறேன், ஃபினான்சியர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு உடனே விஜயா மனோஜ் தர வேண்டிய வட்டி பணத்தை சிந்தாமணி கிட்ட கொடுக்குறாங்க. சிந்தாமணி அந்த பணத்தை வாங்குறாங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ வீட்டு பத்திரமும் நான் நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. இப்போ வட்டி பணமும் மாதம் மாதம் சரியாக எனக்கு விஜயா வந்து கொடுத்துருவாங்க. நான் நினச்சது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே பார்வதி யோசிக்கிறாங்க, எதுக்கு விஜயா சிந்தாமணிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை இங்கே விஜயா வந்து கடன் வாங்கியிருப்பாங்களா? அப்படி இருந்தாலும் விஜயா என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுவாளே, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிந்தாமணி விஜயாவை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் சிந்தாமணி தான் என் ஃப்ரெண்டுன்னு விஜயா ரொம்ப நம்புகிறாளே, ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. சரி விஜயா மேடம், இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன். இப்போ நீங்கள் வந்து மீனா உங்கள் வீட்டுக்கு வந்ததால் நீங்கள் என்ன சந்தோஷமாக இருப்பீங்க, எப்படியாவது மீனாவை மறுபடியும் அங்கேருந்து அனுப்பணும்னு திட்டம் போடுவீங்க, அப்படி தானே விஜயா மேடம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சிந்தாமணி, கொஞ்ச நாள் நான் பொறுமையாக தான் இருக்கணும், அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன். மீனா கிட்ட சீக்கிரமாகவே பேச போகிறேன். இனி நீ பூக்கடைக்கு போய் வேலையை பார்க்க வேண்டான்னு சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் மீனா வந்து சரின்னு சொல்லிடுவாங்களா விஜயா மேடம்னு கேட்க, ஆமாம், அப்போ தானே என் வீட்டில் இருக்க முடியும், மீனா கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விஜயா மேடம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஃபினான்சியருக்கு தர வேண்டிய வட்டி பணத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபினான்சியர் என்கிட்ட தான் கேள்வி கேட்குறாரு, உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு உதவி செஞ்சுருக்கேன், அதனால் சரியாக வட்டி பணத்தை கொடுக்க சொல்லுங்கள். வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக மனோஜ்கிட்ட சொல்லி திருப்பி வாங்க சொல்லுங்கள். பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள் விஜயா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்தாமணி கிளம்புறாங்க. சிந்தாமணி நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க, சிந்தாமணி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து
இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அந்த சமயம் இங்கே சிவன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணி வராங்க. ஃபினான்சியரை பார்த்து பேசுகிறதுக்காகவும் விஜயா வந்து எப்படி வட்டி பணத்தை சரியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்காகவும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபினான்சியரை வர சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு தெரியாமல் சிந்தாமணி வந்து அங்கே ரொம்ப நேரமாக என்ன இன்னும் ஃபினான்சியர் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. இங்கே சிவன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கும்போது இங்கே சிந்தாமணி வந்திருக்கிறத கவனிப்பார் இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு. உடனே சிந்தாமணி இங்கே வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே ஃபினான்சியர் வருவார். ஃபினான்சியர் வந்த உடனே சிந்தாமணி சொல்லுவாங்க, வாங்க சார், உங்களை பார்க்கணும் தான் சார் இவ்வளோ நேரமாக நான் வந்து இங்கே ரொம்ப நேரமாக வந்து உங்களுக்காக தான் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறத கேட்ட உடனே ஃபினான்சியர் வந்து சொல்லுங்கள் மேடம், எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்க, மாதம் மாதம் சரியாக வட்டி பணத்தை இங்கே மனோஜ் தருவாரா இல்லையான்னு யோசிச்சிங்கல்ல, விஜயா அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விஜயா வந்து உங்கள் ஃப்ரெண்டு, விஜயா உங்களை ரொம்பவே நம்புகிறாங்க. அதனால் மனோஜ்கிட்ட இந்த வட்டி பணத்தை எப்படி கேட்டு வாங்குறதுன்னு யோசித்தேன். ஆனால் நீங்கள் விஜயா கிட்ட பேசி புரிய வச்சு வட்டி பணத்தை வாங்கிட்டீங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படியும் விஜயாவோட வீடு உங்களுக்கு தான் வரப்போகுது. அதான் விஜயாவை வந்து நம்ப வச்சு அவங்க வீட்டு பத்திரத்தை வேற வாங்கிட்டீங்கல்ல, இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பேசாமல் விஜயா கிட்ட போயிட்டு இந்த வீடு என்னுடைய வீடுன்னு பேசி விஜயா மனோஜ்னு எல்லாரையும் அங்கேருந்து அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க? ஒரு பக்கம் ரோகிணிக்கு உதவி செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் விஜயாவுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட கேள்வி கேட்குறாரு ஃபினான்சியர். உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இப்போ நான் பொறுமையாக தான் இருக்கணும், ஏன்னா விஜயா என்னை ரொம்ப நம்புகிறாங்க. மறுபடியும் மீனா விஜயாவோட வீட்டுக்கு வந்ததால் அப்படியே நான் விஜயா வீட்டில் பிரச்சனை செஞ்சாலும் கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் ஏதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடு வந்து எனக்கு கிடைக்க விடவே மாட்டாங்க. அதான் விஜயா நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது அந்த வீடு எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நிறைய முயற்சி செய்கிறேன். ஆனால் முத்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு இங்கே மீனாவையும் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சிட்டான். இப்போ மீனாவுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறதா சொல்லி அங்கே மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்கன்னு விஜயா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்குதுல்ல, அந்த சந்தோஷத்தில் இருக்காரு முத்து. ஆனால் சீக்கிரமாகவே நான் நினச்ச மாதிரி விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு சிந்தாமணி ஃபினான்சர்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிவன் இந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் வந்து விஜயாவும் மனோஜும் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க, சிந்தாமணியை நம்பி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை வேற ஃபினான்சியர்கிட்ட வேற கொடுத்துருக்காங்களா, இந்த உண்மை பார்வதிக்கு கூட தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ வந்து விஜயா சிந்தாமணியை தானே நம்புகிறாங்க. இங்கே பார்வதி கிட்ட கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. ஆனால் சிந்தாமணி விஜயாவை ஏமாத்திரம் இந்த வீடை வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டம் போடுறாங்க. ஃபினான்சியரும் சிந்தாமணி பேச்சை கேட்குறாரு. இதில் மாதம் மாதம் வட்டி பணத்தை வேற கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியாமல் சிந்தாமணி மேலே உள்ள நம்பிக்கையில் விஜயா எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த உண்மையை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும், என் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட சொல்லியே ஆகணும். விஜயாவுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். ஆனால் விஜயா எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் பார்வதி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சிவன் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்கணுன்னு யோசிக்கிறாரு. இங்கே சிவன் வந்து இங்கே வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே பார்வதி அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்க, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னாச்சு, ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்வதி கேட்கும்போது, ஆமாம் பார்வதி, நிறைய வேலை இருக்குது, ஆனால் இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சிவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே வந்து சிவன் வந்து நடந்த உண்மையை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, அப்படியே பார்வதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் பார்வதி என்ன செய்வாங்க, என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. வேற வழியே இல்லை, விஜயாவுக்கு உதவி செய்யணும்னா எப்படியாவது விஜயா வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை இங்கே வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு
பார்வதிக்கு தெரிஞ்சாதான் முத்து, மீனான்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வரும். ஏன்னா, இங்கே விஜயா வந்து இப்படிலாம் செஞ்சிருக்கவே கூடாது. அப்படியே அவங்களுக்கு பணம் வேணும்னா, அவங்க வந்து வீட்ல உள்ளவங்க கிட்ட கேட்டு இப்படி செஞ்சிருந்தா பரவால்ல. ஆனா, இப்போ வரைக்கும் இந்த உண்மை முத்து வீட்ல உள்ள யாருக்குமே தெரியாதுன்னு தெளிவா புரியுது. அதனால நம்ம பார்வதிகிட்ட இந்த உண்மைய சொல்லிருவோம் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து நெனைக்கிறாரு. பார்வதி யோசிக்கிறாங்க. எதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பதட்டமா இருக்காரு அப்படின்னு யோசிக்கும்போது, அங்க பார்வதியோட ஃப்ரெண்டு உண்மைய சொல்றாரு. பார்வதி, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன்ல, அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சிந்தாமணி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சிந்தாமணி பெரிய பெரிய வேலைலாம் செய்றாங்க. டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்றாங்க. அதனால அவங்க தெரிஞ்சவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அப்படிதானே? அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்சியரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்கன்னு சொல்லும்போது, யார பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க, மனோஜுக்கு நெறைய கடன் குடுத்துருக்காருல்ல ஃபினான்சியர், அவர பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு நானும் கேட்டேன். ஆனா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான், இங்க விஜயா வந்து சிந்தாமணிய நம்பி ஏமாந்து போய் இருக்காங்கன்னு எனக்கே தெரிய வந்தது. சிந்தாமணி என்னலாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, என்னது சிந்தாமணி விஜயாவ ஏமாத்துறாங்களா? இங்க விஜயா சிந்தாமணிய நம்பி ஏமாந்துட்டாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மைய சொல்லுங்களேன். ரொம்பவே பதட்டமா இருக்குன்னு கேட்குறாங்க பார்வதி. உடனே இங்க வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு தனக்கு தெரிஞ்ச உண்மைய தெளிவா சொல்றாரு. ஃபினான்சியர் கிட்ட அவங்க வந்து விஜயா குடுத்த பணத்த வந்து குடுத்தாங்க. மாசம் மாசம் வட்டி பணத்த விஜயா தராங்களாம். எதுக்கு தெரியுமா? விஜயா வீட்ல யாருக்கும் தெரியாம வீட்டு பத்திரத்த இங்க சிந்தாமணி பேச்ச கேட்டு ஃபினான்சியர் கிட்ட குடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மதானா?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே சிவன் வந்து, "நான் சொல்றது எல்லாமே உண்மதான். அ ஏன்னா, நான் தான் அவங்க பேசினதெல்லாம் தெளிவா கேட்டேன்ல. எனக்கு இந்த உண்மை இப்ப தான் தெரிய வந்தது. உடனே உங்கள பார்த்து இந்த உண்மைய சொல்லலாமேன்னு வந்தேன் பார்வதி" அப்படின்னு சொல்றாரு. என்ன விஜயா இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கா? வீட்ல முத்து, மீனா, அண்ணாமலை அண்ணன் எல்லாரும் இருக்கும்போது, அவங்க கிட்ட இப்ப பிரச்சனைன்னா, பணம் வேணும்னா கேட்டிருக்கலாமே! உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா, இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கவே கூடாது. விஜயாவ நம்பி இப்ப நானும் ஏமாந்து போய் நிக்கிறேன். ஏன்னா, விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு. என்கிட்ட கூட இந்த உண்மைய சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லும்போது, உங்கள விட இங்க சிந்தாமணிய தான் விஜயா ரொம்பவே நம்புறாங்க. சிந்தாமணி இதெல்லாம் ஒரு காரணமா யோசிச்சு, விஜயாவ ஏமாத்துறதுக்காக திட்டம் போடுறாங்க. ஏன் விஜயாவோட வீடு தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான், இப்படி வந்து வீட்டு பத்திரத்த ஃபினான்சியர் கிட்ட குடுக்கலாம் அப்படின்ற யோசனைய வேற சொல்லியிருக்காங்க. இப்ப கூட கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். மீனாவும் மறுபடியும் விஜயா வீட்டுக்கு வந்ததால, இப்ப நம்ம வீட பத்தி கேட்டா, இல்ல பிரச்சனை செஞ்சா, மீனாவும், முத்துவும் நமக்கு பிரச்சனை செய்வாங்கன்னு, அ எப்படியாவது இந்த வீடு எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நானும் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. விஜயாவோட வீடு தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக சிந்தாமணி இப்படி செய்றாங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா, நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப உதவி செய்யணும்னு நெனச்சாலும் விஜயா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, சிந்தாமணி விஜயாவுக்கு நல்லது செய்றேன்னு பேசி, விஜயா எப்படியாவது தன்னை நம்பணுன்றதுக்காகவே அவங்களுக்கு நெறைய உதவி செய்றாங்க. ஆனா, நம்ம நல்லது செய்யணும்னு நெனச்சாலும் விஜயா நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன செய்றது? இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளவுதான். மத்தபடி விஜயாவுக்கு உதவி செய்யணும்னு நெனச்சா அவங்க நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. அப்படின்னு சிவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. விஜயா வீட்ல யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு வேலை செய்வான்னு எதிர்பார்க்கல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான். இனி சிந்தாமணி என் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நானே சொல்லிடுறேன். சிந்தாமணி விஜயாவ ஏமாத்துறதுக்காக பேசி புரிய வச்சு மனோஜுக்கு உதவி செய்றேன்னு சொல்லி இப்படிலாம் வந்து செய்றாங்களா? விஜயா ரொம்ப பாவம். சிந்தாமணிய நம்பி விஜயா இப்படியெல்லாம் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்வதி. நல்ல வேளை என் ஃப்ரெண்டு இந்த உண்மைய என்கிட்ட சொன்னாரு. ஆனா, இங்க வந்து விஜயாவுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறத விட, இந்த உண்மை முதல்ல முத்து வீட்ல உள்ள எல்லாருக்கும் தெரியணும். மீனாவுக்கும் இந்த உண்மை கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிக்கிறாங்க. இங்க வந்து பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. நல்ல வேளை இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்கிட்ட வந்து சொன்னீங்க. நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய நான் கண்டிப்பா சொல்வேன். எப்படியாவது விஜயாவுக்கு உதவி செய்யணும். இந்த வீடு விஜயாவோட வீடு. சிந்தாமணி திட்டம் போட்டு விஜயாவை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. சரி, இங்க விஜயா கிட்ட மெதுவா பேசி பார்ப்போம். கண்டிப்பா விஜயா என் ஃப்ரெண்டு தானே. நான் பேசினா புரிஞ்சுப்பா. அ இப்படிலாம் நீ செஞ்சிருக்க கூடாதுன்னு சொன்னா, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு, எப்படியாவது வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்கு நம்ம மீனா, முத்துரி எல்லார்கிட்டயும் நம்ம பேசி பார்ப்போம். அப்படின்னு விஜயாவுக்கு தான் உதவி செய்யணும்னு பார்வதி இப்படிலாம் நினைக்கிறாங்க. அதனால பார்வதி இங்க வந்து விஜயா கிட்ட பேசுறதுக்காக
அண்ணாமலை கிட்டேயும் முத்து, மீனான்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லணும். எப்படியாவது விஜயாவுக்கு உதவி செய்யணும். நம்ம பேசினா கண்டிப்பாக விஜயா புரிஞ்சுப்பாங்க. இனி சிந்தாமணியை நம்பவே மாட்டாங்கன்ற எண்ணத்தில் இங்கே விஜயாவை பார்க்கறதுக்காக பார்வதி கிளம்பி வராங்க. பார்வதி வந்த உடனே மீனா, பார்வதி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே விஜயா, பார்வதி என்ன, உங்கள் வீட்டுக்கு தான் எப்பயும் நான் வருவேன், நீ என்ன பார்க்க வந்திருக்க? அப்படி வரதா இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பியே, என்னாச்சு பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லாரும் இருக்காங்க, மனோஜ் கூட வந்துட்டான், பிஸ்னஸ்லாம் செஞ்சுட்டு மனோஜ் வந்துட்டானேன்னு சொல்லும்போது, மனோஜ் மட்டும்தான் வேலை செய்கிறானா என்ன? முத்து, ரவி எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்கும்போது, முத்து வந்துட்டானான்னு எனக்கு தெரியாது, உனக்கே தெரியும், முத்துவை நான் கண்டுக்கவே மாட்டேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு நீ தான் இப்போ நிறைய பிரச்சனையில் வசமாக மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, என்ன பேசுகிற பார்வதி, ஒன்றுமே புரியலையே. மனோஜ் என் பேச்சை கேட்டு வந்து நல்லா பிஸ்னஸ் செய்கிறான், அதனால சப்போர்ட் பண்ணுறேன், இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அண்ணாமலை வராரு. என்ன பார்வதி, எப்போ வந்தம்மா, என்ன விஜயா கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கியான்னு கேட்கும்போது, இல்லைண்ணே, உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, மீனா வீட்டுக்கு வந்துட்டா தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் விஜயா தான் மீனா வீட்டுக்கு வந்ததில் எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை விஜயாவை பார்க்க விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லையே, மீனா இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதியும் ரவியை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை, மீனாவை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், ரவியை நான் புரிஞ்சுக்கணுன்னா ரவி என் பேச்சை கேட்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது, அதான் மீனா அந்த வீட்டுக்கு வந்துட்டால அப்படின்னு சந்தோஷமாக பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரவி, முத்து எல்லாரும் வீட்டுக்கு வரதை கவனிக்கிறாங்க பார்வதி. இப்போவே எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்ல வேண்டியதான், நம்ம விஜயாவுக்கு உதவி செய்யணும், விஜயா என்னுடைய ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி, என்ன பேசுகிறதுக்காக வந்திருக்கேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிந்தாமணியை நீ ரொம்பவே நம்புறல்ல, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. என்ன செஞ்சாங்க சிந்தாமணி? சிந்தாமணி எனக்கு எப்பயுமே உதவி செய்வாங்க, நல்லது செய்வாங்க அப்படின்னு சிந்தாமணியை விட்டு கொடுக்காம பார்வதி பேசுகிறாங்க. விஜயா பேசுகிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு பார்வதிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே விஜயா, இன்னும் நீ சிந்தாமணியை புரிஞ்சுக்காம இப்படி சப்போர்ட் பண்ணுற, சிந்தாமணி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி இதுக்கு மேலே நீ பேசாத, ஏன்னா நீ எங்ககிட்ட பேச வந்திருக்கன்னு தெரிஞ்சு நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் சிந்தாமணியை பற்றி இப்படி பேசுகிற, சிந்தாமணியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவங்க ரொம்ப நல்லவங்க, எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, என்ன நானே உங்ககிட்ட உதவி கேட்டாலும் நீ எனக்காக உதவி செஞ்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடிஞ்ச உதவியே செஞ்சுருப்பேன், ஆனால் உன்னை நான் ஏமாத்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்னதான் நீ சொல்ல வர, சிந்தாமணி எதுக்கு என்னை ஏமாத்தணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே முத்து சொல்கிறாங்க, பார்வதியத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, விஜயா சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டா, ஃபினான்சியர் பணம் கொடுத்ததால வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கின விஜயா மறுபடியும் மனோஜோட பிஸ்னஸ்க்காக வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்டயே கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் இந்த உண்மை தெரியும், ஆனால் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல், அப்படி உண்மையை சொன்னால் பிரச்சனை வருன்றதுக்காக இப்படி உங்களுக்கெல்லாம் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுக்கறதுக்கு காரணமே இந்த சிந்தாமணி தான். சிந்தாமணி விஜயா மனசை மாற்றிருக்காங்க, இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. சிந்தாமணி பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி விஜயா இப்படி செஞ்சுருக்கா. நானும் உண்மையை சொல்லணும்னு நினச்சா விஜயா இப்போ வரைக்கும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் என்னம்மா பார்வதியத்தை உங்கள் ஃப்ரெண்டு தானே இப்படி உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் ஒன்றுமே புரியல, பார்வதிக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்ததுன்னு தெரியலையே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா, நான் சொல்கிறது எல்லாமே சரிதானே, நீயும் மனோஜும் திட்டம் போட்டு வீட்டில் எல்லாரும் ஏமாத்திருக்கீங்கல்ல, வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாமே. சிந்தாமணி இப்போ என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா, எப்படியும் மனோஜ் சம்பாதிச்சு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியாது, எப்படியும்
இந்த வீடு என்னுடைய வீடுன்னு எப்படியாவது பேசி உங்க எல்லாரையும் இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? என் ஃப்ரெண்டு சிந்தாமணியும் ஃபினான்சியரும் பேசுகிறத கேட்டிருக்காங்க. உடனே வந்து என்கிட்ட இந்த உண்மையை சொன்னது என்னுடைய ஃப்ரெண்டு சிவன் தான். அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் விஜயா எப்படியும் நம்ம இந்த உண்மையை சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. அதனால் என்ன செய்கிறதுன்னு என்கிட்ட வந்து பேசுனது என்னுடைய ஃப்ரெண்டு தான். போதுமா அப்படின்னு பார்வதி உண்மையை தெளிவாக சொல்கிறாங்க. உடனே முத்து, என்னப்பா அம்மா இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க? என்னம்மா பார்வதியத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? பதில் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. மனோஜ், என்ன அம்மா உண்மையை சொல்ல மாட்டாங்க, நீ உண்மையை சொல்லலாம்ல, நீயும் அமைதியாக இருக்க. அப்போ எங்களுக்கு தெரியாமல் ஃபினான்சியர் பேச்சை கேட்டு சிந்தாமணி உதவி செய்கிறாங்கன்னு அவங்கள நம்பி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருக்கீங்க. அதே பத்திரத்தை ஃபினான்சியர் கிட்ட கொடுத்துருக்கீங்க. எதுக்கு மனோஜ்? எதுக்கு இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லலை? அப்போ உன்னுடைய பிஸ்னஸ்க்காக அம்மா உதவி செஞ்சுருக்காங்க, சரியா? அப்போ இங்கே வந்து நீ நிறைய கடன் வாங்கியிருக்கிறதா சொன்னேன்ல, இப்படி பணத்தை வாங்கி பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிற, அப்படி தானே? எங்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கல்ல. எங்களுக்கு தெரியாமல் நிறைய கடன் வாங்கினேன். இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மறுபடியும் எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. அம்மா, மனோஜ் தான் இப்படி ஒரு யோசனை சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டாம்? இப்படி உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை வரும்னு நினைக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, போதும் பார்வதி, இப்படி உண்மையை சொல்கிறதுக்காக தான், என்னை தலைகுனியை வைக்கிறதுக்காக தான் என் வீட்டுக்கு வந்தியா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பார்வதி ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க, விஜயா தேவையில்லாமல் பேசாத, உனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் வந்தேன். சிந்தாமணியை பற்றி நீ புரிஞ்சுக்கணும். நீ அவங்கள ரொம்பவே நம்புற, ஆனால் அவங்க சிந்தாமணி உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு உண்மையை சொல்கிறதுக்காக வந்தா நீ என்ன என்கிட்ட கோவப்படுற? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நான் சொல்கிறத நம்பியிருப்ப, கேட்டிருப்ப. இப்போ கூட புரிஞ்சுக்காம பேசுகிற. நீ தான் நல்ல ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இல்லை, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி? உனக்கு நான் உதவி செய்யணும், ஆனால் எனக்கு நீ என்ன உதவி செஞ்சுருக்க? என் வீட்டுக்கு வந்த, தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்ச, என் பையனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறான், அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே? இப்போ உனக்கு நான் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு உதவி செய்யணும்னு வந்தால் இப்படி பேசுறியே, அசிங்கமாக இல்லை? நீ என் வீட்டு பக்கமே வராத. உனக்கு உதவி செய்யணும்னு வந்த, நீ என்னை புரிஞ்சுக்கலல்ல. ஆனாலும் பார்த்துக்கிட்டே இரு, சிந்தாமணியால் உனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது. ஏன் இப்போ இந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கிறதா நினைக்கிறல்ல? சிந்தாமணி திட்டம் போட்டு ஏமாற்றி உங்கள் எல்லாரையும் இங்கேருந்து அனுப்ப தான் போகிறாங்க. அதுக்காக தான் சிந்தாமணி உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. உன்னால் இன்னும் புரிஞ்சுக்க முடியலல்ல? நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ல, அப்போ உனக்கு நிறைய உதவி செய்யணும்னு நினைப்பேன்ல. அதனால தான் இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும், உனக்கு உதவி செய்யணும், வீட்டு பத்திரத்தை எப்படியாவது நீங்கள் திருப்பி வாங்கணுன்றதுக்காக தான் உதவி செஞ்சேன். எல்லார் முன்னாடியும் உன்னை தலகுனியை வைக்கணும்னு நினைக்கவே இல்லை, உன்னை வசமாக மாட்டி விடணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த வீடு உன்னுடைய வீடு, உனக்காக கிடைச்ச இந்த வீடு. நீ தான் இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். அதுக்காக பேச வந்தா இப்படி புரியாமல் பேசுகிறல்ல? அப்போ உன்னுடைய வீட்டுக்கு நான் வரக்கூடாது, அப்படி தானே? அப்போ நீ மட்டும் எதுக்கு என் வீட்டுக்கு வர? சிந்தாமணிக்கிட்ட பேசணுன்னா உடனே என் வீட்டுக்கு வந்துடுவேன். உனக்கு நான் சமைச்சு கொடுக்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் நான் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அப்படி நான் செஞ்சு கொடுக்கலன்னா உனக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்லை. பரவாயில்ல பார்வதி, நீ நல்லா தான் பேசுகிற. இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டு இப்போ நீ எனக்காக செஞ்ச உதவியெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம், நானாவது உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் நீ எனக்கு பிரச்சனை மட்டும் தானே செஞ்சுருக்க. அப்புறம் நானும் இதெல்லாம் சொல்ல தானே செய்வேன். நீ என் வீட்டு பக்கமே வராத, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. உனக்கு உதவி செய்யணும்னு வந்து உண்மையை சொல்லிட்டேன்னு இப்படி பேசுகிறல்ல? பரவாயில்ல விஜயா, கண்டிப்பாக சிந்தாமணியால் உனக்கு பிரச்சனை வரதான் போகுது. அப்போ மறுபடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட உதவி கேட்கணும்னு கண்டிப்பாக என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ உன்னை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்ச நீ மீனா முத்துவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு இங்கே சிந்தாமணிக்கிட்ட பேசுகிற. அதே மாதிரி மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்கள எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக திட்டம் போடுற. இதில் நான் உனக்கு வேறு ஃப்ரெண்டாக இருக்கணுமா? போதும் விஜயா, நீ திருந்தவே மாட்டேன். அண்ணாமலை அண்ணே, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி தான் நான் வந்து இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன். ஆனால் விஜயா இப்படிலாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. சிந்தாமணி விஜயாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு விஜயா இப்போ வரைக்கும் நம்புகிறாங்கல்ல. இதெல்லாம் தப்புன்னு நீங்களே இங்கே வந்து விஜயா கிட்ட பேசி புரிய வைங்க. இல்லை, விஜயா செஞ்ச பிரச்சனையால் விஜயா மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சிந்தாமணியால் ஏமாந்து தான் நிற்கணும். நீங்கள் தான் இனி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. பார்வதி நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்யணும், உதவி செய்யணும்னு வந்திருக்காங்க. ஆனால் விஜயா புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாள். பாவம் பார்வதி.
பார்வதி சொன்ன உண்மையால தான் இப்ப விஜயா இப்படிலாம் செஞ்சிருக்கானே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா பார்வதி உதவி செய்றாங்கன்னு கூட புரிஞ்சுக்காம சிந்தாமணிக்கு வந்து சப்போர்ட் பண்றியா விஜயா? அப்படின்னு பார்வதி வந்து பேசுனத விஜயா புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாள அப்படின்னு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண அண்ணாமலை இங்க விஜயாவ பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே விஜயா வந்து ரொம்ப கோவமா பார்வதி கிட்ட பேசுறாங்க. போதுமா பார்வதி, நீ என்ன வசமா மாட்டி விட்டுட்ட. இப்ப என் வீட்டுக்காரர் வந்து என்ன புரிஞ்சுக்காம இவ்ளோ கோவப்படுறாரு. அதுக்கு காரணமே நீதான்னு சொல்லும்போது, போதும் விஜயா, நீ என்ன பார்க்க என் வீட்டுக்கு வந்திருக்க. நானும் உனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக. இப்ப கூட உனக்காக தான், நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் வந்து இந்த உண்மைய சொன்னேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கலல்ல. இப்ப சொல்றேன். நான் வேலை செய்யக்கூடாதுன்னு நினச்சி பிரச்சனை செஞ்சேன். என் பையன் எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எனக்கு பிரச்சனை செஞ்சேன். நான் சம்பாதிக்கிறது பிடிக்காம நிறைய பிரச்சனை செஞ்சேன். ஆனால் நான் பொறுமையாக இருந்தேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக. இப்போ சொல்கிறேன், நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்லை. இனி என் வீட்டுக்கு வரவும் வேண்டாம். என்னை பார்த்து பேசணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணவும் வேண்டாம். புரியுதா? நீ உன்னுடைய வேலையை பாரு, உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து நீ என்னை புரிஞ்சுக்கலல்ல. இனி நானும் உன்கிட்ட பேச விரும்பவே இல்லை. உன்னுடைய குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும். இனியாவது விஜயாவை நம்பாதீங்க, சிந்தாமணியை நம்பாதீங்க. வீட்டு பத்திரத்தை எப்படியாவது முத்து, மீனா நீங்கள் தான் திருப்பி வாங்கணும். புரியுதா? இந்த விஜயா இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. விஜயா இனி எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்வதி உண்மையை சொல்லிட்டா. ஆனால் இப்போ வீட்டில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறது? மனோஜ், நீ தான் மனோஜ் பேசணும்னு சொல்லும்போது எப்படிமா பேசுறது? அப்பா தான் வெளுத்து வாங்குறாங்கல்ல, பதில் பேச முடியாமல் தானம்மா நிற்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஆனால் சிந்தாமணி திட்டம் போட்டு ஏமாத்தணுன்றதுக்காக உதவி செஞ்சுருக்காங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. பார்வதி அத்தை உண்மையை தானம்மா சொல்லுவாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைனா அப்போ இந்த வீடு நமக்கு கிடைக்காதா? அப்போ சிந்தாமணி நம்மளை ஏமாத்துறாங்களா? அப்புறம் எப்படிம்மா வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு மனோஜ் வந்து அழுதுகிட்டே விஜயா கிட்ட கேள்வி கேட்க, இங்கே முத்து சொல்கிறாங்க, இப்போ இவ்வளோ யோசிக்கிறியே, அங்கே ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கும்போது எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல. நாங்கள் வந்து இப்படிலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்போம்ல. எங்கள் பேச்சு தான் கேட்க மாட்டீங்களே. இங்கே வந்து மீனாவும் இந்த வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்காது. இங்கே பார்வதியத்தை உதவி செய்யணும்னு வந்தாங்க. அவங்க பேசுகிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் பேசுகிறதையா கேட்பீங்க? அப்பா, இவங்க செஞ்ச இந்த பிரச்சனைக்கு நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா. சிந்தாமணி ஏமாத்திருக்காங்க, இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மா இன்னும் சிந்தாமணியை தான் நம்புறாங்கன்னு முத்து ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டுக்கு இந்த உண்மை தெரிஞ்சது ரொம்ப நல்லது தான். அதனால தானே இப்போ சிந்தாமணியை பற்றின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பார்வதி அத்தை மட்டும் இல்லை, பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டும் நமக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும். என்ன விஜயாத்தை, இப்போயாவது சிந்தாமணி உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி சிந்தாமணியை நீங்களும் மனோஜும் நம்பவே கூடாது. புரியுதா அத்தை? எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும் அப்படின்னு மீனா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. எப்படியாவது இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. சிந்தாமணி இப்படி என்னை ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பார்வதி சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. சிந்தாமணியை ரொம்பவே நம்பினேன், அதான் என்னை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டிருக்காங்கன்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. சிந்தாமணி சொல்றது எல்லாமே உண்மைதான், அவங்க நமக்கு நல்லது தான் செய்கிறாங்கன்னு நம்பின விஜயாத்தை இங்கே பார்வதி அத்தை உண்மையாகவே நல்லது செய்யணும்னு வந்தாங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்காம பேசிட்டாங்கன்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க மீனா.